எல்லாருக்கும் வணக்கங்க. மீனராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான பங்குனி மாத பலனை தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய பங்குனி மாதத்தில் கோச்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரப்பூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். எதிர்பார்ப்புகள் அப்படின்றது எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் இருக்க தான் செய்யுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலன் தர்றதில்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன் தரும். மீனராசியில் பிறந்தவங்களுக்கு கோச்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகள் பங்குனி மாதத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது. அதில் மாற்று கருத்து இல்லை. முதல்ல மீன ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். யாருடைய வீட்டில் குரு பகவான் இருக்கார்? சுபஸ்தானத்தில் இருக்கார். சுபஸ்தானாதிபதியும் வக்கர நிவர்த்தி அடைகிறார். சுபஸ்தானாதிபதி உங்களுடைய ராசிக்கும் வருவார். உங்கள் ராசியாதிபதி சுபஸ்தானத்திலையும் சுபஸ்தானாதிபதி உங்கள் ராசியில் கிரக பரிவர்த்தனை யோகம் இந்த மாதத்தில் ஏற்படுது. 27 தேதியிலிருந்து 30 தேதி வரை. 19ஆம் தேதியிலிருந்து பங்குனி மாதம் 19ஆம் தேதியிலிருந்து சூரிய மங்கள யோகம் ஏற்படுது. 27லிருந்து 30 வரைக்கும் புதனாதித்ய யோகம் ஏற்படுது. இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு அனுகூலம் தரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு. நீண்ட நாள் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு நாட்கள் இந்த மாதம் தானுங்க. ஐயா, முயற்சி மட்டும் இருந்தால் நம்மளால் முன்னுக்கு வந்துட முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நம்மளை சார்ந்தவங்க இல்லை நம்மளை சுற்றி உள்ளவங்க நிறைய பேர் காலையில் 6 மணிக்கு போகிறாங்கன்னா சாயந்தரம் 6 மணி வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டு வருவாங்க. சம்பாரித்து சாப்பிட்ற இடத்துல தான் இருப்பாங்களே தவிர சாதிக்கிற இடத்துல இருக்க மாட்டாங்க. அப்போது அவங்களுக்கான ஒரு சூழல் உருவாகலை. மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் என்னன்னா, தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு வக்கர நிவர்த்தி பெற்று தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாவை பார்க்கிறார். 1ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரை உங்கள் படித்த படிப்புக்குண்டான வேலை ஏற்படும். படிப்பறிவு உள்ளவங்களுக்கு படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம். மீனராசியில் பிறந்தவங்க பொறுத்த வரைக்கும் படிப்பறிவு எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவில் பகுத்தறிவு இருக்கிறவங்களும் மீனராசியில் பிறந்தவங்க இருக்க தான் செய்கிறாங்க. மனசாலுக்கு தரக்கூடிய முக்கியத்துவத்தை இந்த காசு பணத்துக்கு தரமாட்டாங்க. மீனராசியில் பிறந்தவங்களுக்கு காசு பணம் ஒரு நம்பர் தான். சத்தியமாக சொல்கிறேனுங்க, ஒரு நம்பர் தான். மீனராசியில் பிறந்தவங்களுக்கு வாழ்வாதாரம் சொல்லக்கூடிய தொழிலில் மாறுதல் வரக்கூடிய மாற்றம் இந்த பங்குனி மாதம். இது 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். 1ஆம் தேதியிலிருந்து ஆரம்பம். 19ஆம் தேதி வரைக்கும் உங்களால் எந்த அளவுக்கு வளர முடியுமோ எந்த அளவுக்கு சாதிக்க முடியுமோ சாதிச்சுக்கிடுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேனுங்க, சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் ஒருத்தருக்கு சாதகமாக இருந்தால் ஆண்டியாக நாம் இருந்தாலும் அரசனாக்கிடும் இந்த பிரபஞ்சம். அதே சந்தர்ப்ப சூழ்நிலை கெட்டு போயிடுச்சுன்னா அரசனாகவே இருந்தாலும் ஆண்டியாக்கிடும். இது நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு சிலர் நம்ம பார்த்துருக்கோம். மீனராசியில் பிறந்தவங்க இதுக்கு முன்னுக்கு வாழ்ந்த வாழ்க்கைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கைக்கும் சம்மதம் இல்லாத இடத்துல இருந்துக்கிட்டு இருப்பீங்க. 2-2.5 வருட காலமாக அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்களால் மூச்சு விடுற அளவுக்கு இருக்கும். பரவாயில்லடா சாமி, என் பிரச்சனை சரி செஞ்சுக்கிடுவேன், ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். பங்குனி மாதம் 30 நாள், இந்த 30 நாள் நம்ம பஞ்சமெல்லாம் தீர்ந்து போயிடுமா? அது இல்லை. நம்ம போகிற பாதை ஒரு 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 விஷயத்தை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். நம்ம எதிர்பார்த்தது கண்ணுக்கே தெரியல, போகிறது மட்டும்தான் தெரியுதே தவிர கண்ணுக்கு தெம்படலைன்னா இந்த நேரத்தில் போகிற இடம் கண்ணுக்கு படும். ஓகே, நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டோம், பக்கத்தில் வந்துட்டோம், நமக்கு உண்டானது வரப்போகுதுன்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். அதுதான் நான் சொன்னேனுங்க. படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகமோ அல்லது உழைப்புக்கு தகுந்த உயர்வோ இந்த மாதத்தில் நிச்சயமாக ஏற்படும். அதில் மாற்று கருத்து இல்லை. என்ன ஒன்றுனா, கோச்சார ரீதியாக வாக்கிய பிரகாரம் நமக்கு ஜென்மச்சனி தான், திருக்கணித பிரகாரமும் ஜென்மச்சனி தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி திருக்கணித பிரகாரம் தான் ஜென்மச்சனி இருந்தது, வாக்கிய பிரகாரம் இல்லை. ஆனால் இந்த மாதத்தில்
2 பஞ்சாங்கத்தின் மூலமாகவும் நமக்கு அந்த ஜென்மச்சனி நடக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி மீனராசியில் பிறந்தவங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. நீங்கள் உங்களுக்காக ஒரு வேலை செஞ்சுக்கிறீங்களோ இல்லையோ, உங்களை சார்ந்தவங்களுக்காக தான் அதிகமாக செஞ்சுருப்பீங்க. ஆனால் இந்த நேரம் அப்படி கிடையாதுங்க. உங்களுடைய நேரத்தை அடுத்தவங்க கிட்ட தாரவாத்துறாதீங்க. குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் ஏற்கனவே இழந்திருப்பீங்க. உங்கள் வீட்டில் 3 பேர் இருப்பீங்க, இல்லை 4 பேர் இருப்பீங்க. மீனராசியில் பிறந்தவங்க ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு வாரிசுலாம் 2 வாரிசு இருந்திருக்கும். ஆனால் 4 பேர் 4 விதமான ஒரு சூழ்நிலையில் இருந்துகிட்டு இதுக்கு முன்னாடி. ஒரு சிலர் 3 பேர் இருக்கிறீங்கன்னா 3 பேர் 3 விதமான ஒரு பொழப்பில் இருந்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த மாதத்தில் குடும்பத்தில் ஒற்றுமை பெருகும், நிம்மதி சந்தோஷம் பெருகும். இந்த நேரத்தில் யாருக்காவது போய் நம்ம உதவி பண்ணலாம் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போய் நான் கையெழுத்து சூரிட்டி போடுறேனுங்க, கேரண்டி போடுறேனுங்க, இல்லை ஒரு நண்பர் காசு கேட்குறாங்க, அடுத்தவங்க கிட்ட கேட்டோம் அவங்க கொடுக்கல, நம்ம காசு பணம் கொடுத்து விடலாம், கொடுத்துவிட்டு வழியாகிறத விட கொடுக்காம வழியாயிடுங்க. ஏன்னா இந்த நேரம் உங்களுடைய ராசியில் சனி பகவான் இருக்கிறாரு. கொஞ்சம் சூதானமாக இருக்கக்கூடிய நேரம். பறக்க பறக்க பாடுபட்டாலும் பாட்டுக்கு தகுந்த பலன் இல்லாமல் இருந்தது இதுக்கு முன்னாடி. மாடு பால் கறக்கிறதுக்கும் பூனை குடிக்கிறதுக்கும் சரியாக இருந்தது இதுக்கு முன்னாடி. ஆனால் இந்த மாதத்தில் இந்த கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகள் கொஞ்சம் விதிவிலக்கு, கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால் உங்களுடைய வாழ்க்கைக்கும் உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. அதுபோக தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 19ஆம் தேதி வரார். இது நல்ல ஒரு நேரங்க. இது என்ன பண்ணும்னா குரு மங்கள யோகம் அப்படின்ற ஒரு யோகம் ஏற்படுத்துது. சூரிய பகவானோட சேரும் பொழுது சூரிய மங்கள யோகம் அப்படின்ற ஒரு யோகமும் ஏற்படுது. ஒரு மனுஷனுக்கு தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு 6 கூடிய கிரகம் பலமாக இருக்கணும், தனஸ்தானாதிபதி பலமாக இருக்கணும், லாபஸ்தானாதிபதி பலமாக இருக்கணும் இல்லையா? ஒரு ஜாதகம்னா தனஸ்தானாதிபதி மெயின் பார்ப்போம், 6வது பாவகத்துக்கு அதிபதியை பார்ப்போம், 11வது பாவகத்துக்கு அதிபதியை பார்ப்போம். இந்த மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசியில் ஃபஸ்ட்டு சனி பகவான் இருந்தார். அதன் பிறகு அவர் தான் லாபஸ்தானாதிபதி. அடுத்தது 6வது பாவகத்துக்கு அதிபதி சூரியன் உங்கள் ராசியில் வரக்கூடிய ஒரே மாதம் இதுதான், இந்த பங்குனி மாதம் தான். 6 கூடிய கிரகமும் வந்துடுறார். 19ஆம் தேதி 2 கூடிய கிரகம் தனஸ்தானாதிபதியும் வந்துடுறார். அப்போது இது எப்பேற்பட்ட ஒரு நேரம்னு பார்த்துக்கோங்க. ஒரு படி நீங்கள் முன்னுக்கு வச்சிங்கன்னா இந்த பிரபஞ்சம் 10 படி உங்களை முன்னுக்கு தள்ளும். பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி எதிர்நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருந்தீங்க சாமி, இந்த நேரத்தில் போகிற தண்ணியில் நீச்சல் அடிச்சுக்கிட்டு போக போகிறீங்க, பார்த்துக்கிடுங்க. அதே மாதிரி பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனையோ கடன் பிரச்சனையோ சரி பண்ணிட முடியுமா, சரி பண்ணுற நம்பிக்கை தான் உருவாகும். ஒரு பாதை தான் கிடைக்கும். இந்த மாதத்தில் கடன்லாம் கட்டிட முடியாது, அதுக்கான சூழல் உருவாயிடும். அதே மாதிரி இந்த 3வது பாவகத்துக்கு அதிபதி சகோதர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரன் உங்கள் ராசியில் உச்சம் பெற்றார். இந்த 3வது பாவகத்தை 2வது பாவகத்துக்கு அதிபதி குடும்பஸ்தானாதிபதி பார்க்கிறாரு, 4வது பார்வையாக பார்க்கிறாரு. இதனால் அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு. ஏன்னா செவ்வாய் யாருன்னு கேட்டிங்கன்னா சகோதர காரகன், சுக்கிரன் யாருன்னு கேட்டிங்கன்னா மீனராசியில் பிறந்தவங்களுக்கு சகோதர ஸ்தானாதிபதி. சகோதர ஸ்தானாதிபதி உங்கள் ராசியில் இருக்க சகோதர காரகன் சகோதர ஸ்தானத்தை பார்க்கிறாரு. அப்படி இருக்கையில் அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு சரியாகும், அக்கா தங்கைக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு சரியாகும், குடும்பத்துக்குள்ளார நிம்மதி சந்தோஷம் பெருகும் சாமி. ஏன்னா சுக்கிரன் திருமண காரகரும் அவர் தான். அப்போது அந்த கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற சங்கடங்களும் இந்த நேரத்தில் சரியாகும். இந்த நாட்களுக்காக தான் இத்தனை நாள் நான் காத்திருந்தேனுங்க, இந்த நாட்களுக்காக தான் இவ்வளோ நான் கஷ்டப்பட்டேனா அப்படின்ட்டு மீனராசியில் பிறந்தவங்க உணர்கிற மாதிரி இருக்கும். இந்த பங்குனி மாதத்தை என்ன ஒன்றுனா சிந்தித்து செயல்படணும். எடுத்தோமா கவுத்தோமா அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் ஒரு முடிவுக்கு வர வேண்டாம். ஒரு தடவைக்கு 2 தடவை யோசனை பண்ணுங்க. அதே மாதிரி இந்த சுபஸ்தானாதிபதியும் திருமண ஸ்தானாதிபதியும் சொல்லக்கூடிய புதன் 27ஆம் தேதி தான் வராரு. அப்போது மீனராசியில் பிறந்தவங்க ஒரு அசட்டை உருவாக்குவீங்க 27ஆம் தேதியிலிருந்து 30 தேதிக்குள்ளார. இது
உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகலாம் சத்தியமாக நான் சொல்லலை. 4வது பாவகத்துக்கு அதிபதி தான் வாகனத்துக்கு அதிபதி, மண்ணு மனைக்கு அதிபதி. திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் 4வது பாவகத்துக்கு அதிபதி தான். 27ஆம் தேதி, பங்குனி மாதம் 27ஆம் தேதி இந்த 4வது பாவகத்துக்கு அதிபதி சுபஸ்தானாதிபதி புதனும் உங்கள் ராசியாதிபதியும் கிரக பரிவர்த்தனை செஞ்சுக்கிறாங்க. உங்கள் ராசியாதிபதி தான் தொழில் ஸ்தானாதிபதியும் கூட. அப்போ சுபஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியும் கிரக பரிவர்த்தனை செய்துக்கிறாங்க. ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகத்திலேயே மிகப்பெரிய யோகம் எதுன்னு கேட்டிங்கன்னா கிரக பரிவர்த்தனை யோகம். ஒரு சிலர் கேட்கலாம், ஐயா புதன் வந்து உச்சமாயிடுவாரே. சரி, உச்சமாகட்டும். ஆனால் யார் சாரம் வாங்குவாங்கன்னா புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சாரத்தில் 4 நாள் இருப்பார். புரட்டாதி நட்சத்திரம்ன்றது குரு பகவானுடைய சாரம். குபேரர் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. 27ஆம் தேதி புரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதத்தில் மீன ராசிக்கு வராரு புதன். கூட சூரியன் இருக்கிறதுனால புதன் ஆதித்ய யோகம். அப்போ உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்தை பார்க்குறாங்க. யார் யார் பார்ப்பார்னா சூரியன், சனி பகவான், செவ்வாய், அடுத்தது நமக்கு புதன். 4 கிரகங்கள். சூரிய மங்கள யோகமும் 7வது பாவகத்தை பார்க்குது. புதனாதித்ய யோகமும் 7வது பாவகத்தை பார்க்குது. உங்கள் ராசியாதிபதி பரிவர்த்தனை ஆயிடுறாரு. இது எல்லாமே பிரிஞ்சு போன தம்பதிகள் ஒன்று சேர்றது, மறுமணத்துக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு மறுமணம் நடக்கிறது, பிரிஞ்சு போன காதலர்கள் இணைகிறது. இந்த மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கும். நாகதோஷம் சொல்கிறாங்க, செவ்வாதோஷம் சொல்கிறாங்க, தாரதோஷம் சொல்கிறாங்க, பூர்வ புண்ணிய சாபம் சொல்கிறாங்க. நானும் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டோம், செஞ்ச பரிகாரமெல்லாம் எனக்கு கை கொடுக்கல, கல்யாணம் நடக்கலை சாமி, ஜோசிகாரங்க சொன்னதெல்லாம் எதுவுமே நடக்கலை. 1000 இருக்கட்டும். இந்த பிரபஞ்சத்துக்கு மீறிய ஒரு சக்தி வேறு எதுக்கும் கிடையாது. எங்கள் திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் உங்கள் ராசியில் வராரு. திருமண காரகன் சுக்கிரன், திருமண காரகன் உங்கள் ராசிக்கு 2வது கட்டத்தில், அதாவது அந்த குடும்ப ஸ்தானத்தில் வராரு. திருமண ஸ்தானாதிபதி திருமண ஸ்தானத்தை பார்க்கிறாரு. இதெல்லாமே நமக்கு சாதகமாக இருக்கே. இந்த நேரத்தில் ஒரு நல்லது நடக்கலைன்னா வேறு எந்த நேரத்தில் போய் நல்லது நடந்துடும். 27ஆம் தேதி புதனுடைய மாற்றம், வரக்கூடிய புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு, பிரமாதமான ஒரு லைஃப் மீனராசியில் பிறந்தவங்க அனுபவிக்க போகிறீங்க. பங்குனி மாத கடைசியில் வரக்கூடிய யோகம். இந்த வருடம் பிறந்ததிலிருந்து மீனராசியில் பிறந்தவங்க சந்தோஷமாக இருந்தீங்களோ இல்லையோ, சங்கடத்துக்கு பஞ்சமே கிடையாது. நிறைய அனுபவம் கிடைச்சிருக்குது. அப்போ இந்த அனுபவம் அடுத்த வருடம் பிறக்கப்படக்கூடிய வருடத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். அதனுடைய ஆரம்பம் இந்த புதனாதித்ய யோகம், இந்த சூரிய மங்கள யோகம். புதனும் குருவும் அந்த பரிவர்த்தனை யோகம். பங்குனி மாதம் 27ஆம் தேதியிலிருந்து நிற்கிறதுக்கு நேரம் இல்லாத அளவுக்கு பிஸியாக இருக்க போகிறீங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என் சொந்த கருத்து இது. இந்த பிரபஞ்சம் நமக்கான ஒரு சந்தர்ப்பம் கொடுக்குது அப்படின்னா அந்த சந்தர்ப்பத்தை எந்த இடத்துல நம்ம பயன்படுத்துகிறோன்றது தான் கேள்வி. 10,000 ரூபாய்க்கு போடக்கூடிய அந்த எஃபைட், அந்த 10,000 ரூபாய்க்கு போடக்கூடிய ஒரு முயற்சி தான் 1,00,000 ரூபாய்க்கும். 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு போடக்கூடிய முயற்சி தான் 10,00,000 ரூபாய்க்கும். 10,00,000 ரூபாய்க்கு சம்பாதிக்கிறதுக்கான முயற்சி தான் 1 கோடி ரூபாய்க்கு. எந்த இடத்துல எந்த செயல் செய்கிறோன்றது தான் முக்கியம். இந்த பிரபஞ்சம் நமக்கான வாய்ப்பு கொடுக்குது. அப்போது நம்ம தகுதி இதுதான் நினச்சிக்கிட்டோம்னா நிச்சயமாக நம்ம அப்படி தான் இருப்போம். முடிஞ்ச அளவுக்கு ப்ராட் மைண்டாக இருந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இன்றைக்கி சம்பாதிச்சவங்க, சாதித்தவங்க, பெரிய லெவலில் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்களே, காதில் கேட்குறவங்க இல்லை, 1000 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய நிறுவனத்தாரே இவர் இருக்காரே, கலைத்துறையில் சாதிச்சிருக்கிறாரே, சினிமா துறையில் சாதித்த எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருந்துருக்கும் இல்லை. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டதுனால தான் அவங்க மேலே வந்தாங்க. இன்றைக்கி 200 கோடி சம்பளம்ன்றாங்க, 300 கோடி சம்பளம்ன்றாங்க. அப்போது 200 கோடி 300 கோடி சம்பாதிக்கிற ஒரு நபர், அந்த ஒரு நபருக்கு இந்த பிரபஞ்சம் ஒரு நேரத்தில் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கும்.
அந்த மாதிரியான சந்தர்ப்பம் தான் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் தருது. அதுக்குன்ட்டு ஐயா நீ சொன்ன 200 கோடி சம்பாதிப்போம் நீங்கள் சொன்ன எனக்கு நடக்கலையே. ஒரு உதாரணமாக சொல்லியிருக்கிறேனுங்க. உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன தெரியுமோ அது வெளிப்படுத்துங்க. இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கை வாழணும்னு நினச்சிக்கோங்க. சரியா? பிரமாதமான ஒரு சந்தர்ப்பம் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு ஏற்படும். ஏற்படுத்திக்கிறதும் ஏற்படுத்திக்காமல் போகிறதும் உங்கள் சொந்த சௌகரியம். உள்ளது உள்ளபடி நான் சொல்லிவிட்டேன். திறந்த புத்தகம் மாதிரி எல்லாம் இருக்கோ அதை நான் சொல்லிவிட்டேனுங்க. நீங்கள் வேணும்னா நான் சொன்னது தப்பா ரைட்டான்னு யாருக்கிட்ட வேணும்னாலும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஜோதிடர், ஆஸ்தானமான ஒரு ஜோதிடர் இருப்பாங்க இல்லைங்களா, உங்களுடைய ஜோதிடருக்கு இந்த வீடியோ அனுப்பி இந்த தம்பி ஒரு 1/4 மணி நேரமாக ஏதோ கத்திக்கிட்டு இருக்கிறாரு, இந்த தம்பி சொல்கிறதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க நான் சொன்னது உண்மையா தப்பா இல்லை உண்மையா பொய்யானது அவங்க சொல்லுவாங்க. எப்போவுமே ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாது. அதை அனுபவிக்கும் போது தான் உங்களுக்கு விவரம் தெரியும். ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு இது நேரம் இல்லை சாமி, வர நாட்களை பயன்படுத்திக்கோங்க. அதன் பிறகு ஆராய்ச்சி பண்ணிக்கலாம். உணர்ந்து சொல்லுங்கள். 1 மாதம் தானே, 30 நாள் தானே, உணர்ந்து சொல்லுங்கள், அனுபவித்து சொல்லுங்கள். மாற்றம் வந்தது வரலன்றது நீங்கள் அனுபவித்து சொல்லுங்கள். நான் மனசார ஏற்றுக்கிறேன். சரிங்க, மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் மீனராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.